டு தி சேனல் அஜித் vlogs. இன்னைக்கு நம்ம vlogல டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஆல். இன்னைக்கு போயிட்டு விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான பூஜை பொருள் வாங்குறதுக்கு கிளம்பிட்டேன். ஸோ வாங்க இன்னைக்கு என்னென்ன திங்ஸ் வாங்குறேன், எப்படி நம்ம வந்து இங்கே ஷார்ஜாவில் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், இந்த திங்ஸ்லாம் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற மாரி இங்கே எல்லாமே கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த vlogல கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம அந்த vlogலேயே பார்க்கலாம். வாங்க போகலாமா? இப்போ நம்ம வந்திருக்க இடம் பெருமாள் பூக்கடை. இந்த கடையில் வந்துட்டு பூஜைக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விசேஷ நாட்களுக்கான தேவையான ஐட்டம் எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும். நான் வந்துட்டு ஒரு முழம் பூ, அருகம்பில்லு, அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பூ சாமிக்கு எடுத்து வாங்கிக்கிட்டேன். ஒரு முழம் பூ பார்த்தீங்கன்னா 5 கிராம்ஸ். இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் அருகம்பில் கட்டு பார்த்தீங்கன்னா 2 கிராம்ஸ். எருக்கம்பூ மாலை நான் வாங்கவே இல்லை. இங்கே ஆல்ரெடி வந்து நிறைய செடி இருக்கும், ஸோ அங்கே பறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நான் எருக்கம்பூ மாலை வாங்கலை. பெருமாள் பூக்கடைக்கு போயிட்டு அடுத்தது நெஸ்டோக்கு வந்தேன். இங்கே நெஸ்டோவில் வந்து வாழை இலை, தேங்காய், பச்சரிசி இந்த பொருளை வாங்குறதுக்காக நான் வந்தேன். நான் மார்னிங்கே வந்து நெஸ்டோ வந்ததுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. இதுவே மற்ற டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா நெஸ்டோ வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நம்ம ட்ராலியை தள்ளிட்டு உள்ளே போயிட்டு வெளில வரத்துக்குள்ளே போதும் தான் ஆகிடும். ஸோ நெஸ்டோவில் கூட்டம் இல்லாதனால டக்குன்னு எல்லா பொருளும் வாங்கிட்டு நான் சீக்கிரமே கிளம்பிட்டேன் நெஸ்டோவில் இருந்து. ஒரு வாழை பீஸ் 1 கிராம்ஸ், 1 கிலோ பச்சரிசி 8 கிராம்ஸ், ஒரு தேங்காய் 2 கிராம்ஸ். ஸோ கூடவே கொஞ்சம் கிராசரி ஐட்டமும் வாங்கினேன். டோட்டல் பில் 55 கிராம்ஸ். பார்த்தீங்கன்னா எருக்கம்பூ விற்கிறதுக்காக வந்திருக்கோம். எருக்கம்பூ வந்து நம்ம கடையில் வாங்கவே இல்லை. எனக்கு தெரியும் இங்கே வந்து சில இடத்துல வந்து செடி நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் ஒரு இடத்த பார்த்து வச்சுருந்தேன் முன்னவே. அது இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு எருக்கம்பூ பிடிச்சிட்டு போயிட்டு நம்ம வீட்டுக்கு போய் மாலையை செஞ்சு போட்டுக்கலாம். ஸோ ஏன்னா விநாயகருக்கு வந்து எருக்கம்பூ வந்து ஒரு முக்கியமான பொருள். எருக்கம்பூவும் அருகம்பில் வந்து ஆல்ரெடி நான் கடையில் வாங்கிட்டேன். தேவையான அளவுக்கு வந்து எருக்கம்பூ வந்து பறிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. வெளியில் ரொம்ப நேரம் நிற்க முடியல. ஸோ டக்குன்னு நான் போயிட்டு எருக்கம்பூ பறிச்சுட்டு உடனே வந்துட்டேன். ஸோ இப்போது வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு வாங்கின பொருள்லாம் கொடுத்துட்டு சாமிக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் செஞ்சுட்டு அடுத்து சாமி படைக்க வேண்டியதான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு எருக்கம்பூ பிச்சு எருக்கம்பூ மாலை ரெடி பண்ணிடுவோம். ஸோ இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் தான், பக்கத்தில் தான் இருக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். வேர்க்கடலை, கொல்கட்டை மாவு, சக்கரை பொங்கல், சுண்டல். என்னோட இன்னும் ஹாய் சொல்லு. வெரி குட். சரி அலு ஹலோ டேரக்டர் யாராவது பார்த்தீங்கன்னா இனி எனக்கு சான்ஸ் கொடுத்துருங்க. எல்லாமே செய்கிறோம் பாருங்க. சாமி படைக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா பொருளும் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து எருக்கம்பூ மாலை கட்டிகிட்டு இருக்கேன். கொடுத்துட்டு வந்துருங்கம்மா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்களே செஞ்ச பிள்ளையார். இனி சாமி கும்பிடு.
இப்போது பக்கத்தில் இருக்கிற பேக்கரிக்கு வந்தேன் பப்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு. இந்த பேக்கரி வந்து ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. எல்லாமே வந்து ரீசனல் ப்ரைஸாக இருக்கும். இந்த ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா பாப்பா பேக். நம்ம பண்ணுறதுலாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கமான அப்படி வர்றாரு, அந்த பக்கமான அப்படி போகிறாரு. சலாம் அலைக்கம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30. மூவி போயிட்டுருக்கோம், கோட் மூவி. ஸோ 5:20க்கு வந்துட்டு மூவி டைம். இங்கேருந்து போய் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மூவியில் அப்படியே மூவி பார்க்க வேண்டியதான். மூவி பார்க்க போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா மெகா மால், ஷார்ஜா மெகா மால், நோவா சினிமாஸ். இங்கே வந்து சினிமா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோவா சினிமாஸ், வாக் சினிமாஸ், ரீல் சினிமாஸ் இதுதான். ஆனால் மோஸ்ட்டாக நான் வந்து நோவா சினிமாஸும் வாக் சினிமாஸ் தான் போவேன். ரீல் சினிமாஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் டிக்கெட்டு, அதனால் இது 2 தான் நான் போவேன். ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஃப்ரெண்டை போய் பிக்கப் பண்ணிவிட்டு மூவிக்கு வந்துட்டோம். இனியன் வந்து மார்னிங் எழுந்ததுலேருந்து தூங்கவே இல்லை. ஸோ கரெக்டாக மூவிக்கு வரும்போது கார்லேயே தூங்கிட்டான். லாஸ்ட் டைம் ராயன் மூவி வந்தோம், உள்ளே என்ட்ரு ஆனதுமே வந்து கத்த மாட்டான்னு பார்த்தோம். ஃபுல்லாக அழுதுட்டு உள்ளே மூவியை பார்க்கவே முடியல, வெளியில தான் வச்சுருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு மூவி வந்திருந்தோம், ஃபுல்லாக அந்த மூவி பார்த்துட்டே இருந்தான். ஸோ அவனுக்கு மூவி பிடிக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு ராயன் மூவி வந்தோம். ஃபுல்லாக வந்து அவன் பார்க்கவே இல்லை. ஸோ அந்த டைம் தூங்கிட்டானா வந்து நமக்கு பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு மார்னிங்லேருந்து தூங்க வைக்கவே இல்லை. ஸோ ஈவினிங் வரும்போது தூங்கிட்டான். ஸோ இந்த டைம் வந்து மூவி நல்லா பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போயிட்டு மூவி பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ஸ்க்ரீன் 1 தான் எங்கள் சீட் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ மூவி ஸ்டார்ட் ஆக போது ஆல்ரெடி வந்து நாங்கள் 5:20 மேலே ஆயிடுச்சு, ஒரு 5:30 ஆயிடுச்சு. இப்போ தான் நாங்கள் உள்ளே போகிறோம். ஸோ மூவி முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 1/2 hourலேயே வந்து மூவி ஸ்டார்ட் ஆனதும் எழுந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் வெளியில் மாற்றி தான் வச்சுருந்தோம். ஸோ இப்போ மூவி ஓவர். மூவியோட ரிவ்யூஸ் வந்துட்டு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மூவி வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அதில் ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 90 ஸ்டார்ஸ் நிறைய பேர், பழைய ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து இந்த மூவியில் வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இனி வந்து டேரெக்டாக வந்து வீட்டுக்கு தான் போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு அப்படியே டின்னர் முடிச்சுட்டு தூங்க போகிறோம். ஸோ இதுதாங்க என்னோடய டே இன் மை லைஃப். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய vlog வேணும்னா அஜித் துபாய் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.